Hi and welcome to Shubha's World. எங்களோட நியூயார்க் சிட்டி ட்ரிப்பில் ஒரு நாள் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹட்சன் யார்டோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் 4th லெவலில் தி எட்ஜோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம எலிவேட்டருக்கு போயிட்டுருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையான சப்வே ட்ரெயின் தான். ஸோ எது வந்து ஆர்டிஃபிஷியலான ஸ்க்ரீன் அண்ட் எது ரியாலிட்டின்னு கூட கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மல்டிமீடியா டிஸ்பிளே எல்லாம் வச்சு அந்த எலிவேட்டருக்கு போகிற வழியெல்லாம் இந்த ஹட்சன் யார்ட்ஸோட டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், சஸ்டெயினபிலிட்டி இதை பற்றி எல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஐடியாஸோட டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எலிவேட்டருக்குள்ளேயும் தொடருது. இதோ இப்போ எலிவேட்டருக்குள்ளே வந்துட்டோம். எலிவேட்டரில் நம்ம 100th ஃப்ளோருக்கு போகிற வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்ததில்ல? நம்மளோட எலிவேட்டர் ரைட் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ 100th ஃப்ளோரில் இருக்கோம். தி எட்ஜ் நியூயார்க் சிட்டியோட ஹையஸ்ட் அவுட்டோர் ஸ்கை டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டியிலையே இருக்கிறதுலே உயரமான பாயிண்ட், அதுவும் ஒரு அவுட்டோர் டெக் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பாட் தான் இது. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூ வந்து அந்த இன்டோர் லாபியில் இருந்து. ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் இருக்கிறவங்க வந்து உள்ளே இருந்தே இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த அவுட்டோர் ஸ்கை டெக்குக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து வியூ இன்னும் அமேசிங்காக இருந்தது அண்ட் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இவ்வளோ ஹைட்டில் வந்து நிற்கும்போது. அதுவும் ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் வந்து கிளாஸில் இருக்கிறதால. கொஞ்சம் க்ளவுடி டேனா கூட ஓரளவுக்கு கிளியராக தான் இருந்தது. ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது பேர் சிட்டி கிளைம். பேசிக்காக இந்த பில்டிங்கோட ஹையஸ்ட் லெவலுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் ஏறி போகிறாங்க. அண்ட் அந்த ஸ்பாட்டில் இருந்து அப்படியே லீன் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. நாங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலை. நாங்கள் வந்து இந்த எட்ஜோட பிளாட்ஃபார்மில் இருந்தே இந்த வியூ சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்ஸ் ரியலி ஒர்த் இட். இது ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குதுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும். கேமரா வந்து ஜஸ்டிஸ் பண்ண மாட்டேங்குது. இந்த பில்டிங்ஸு அப்படியே அடுக்கடுக்காக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் அந்த கிளாஸ் ஃப்ளோர் இருக்க ஏரியா. எல்லாம் படுத்துட்டு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா ரொம்ப பிஸியாக இருந்தது. நியூயார்க் சிட்டி விசிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் சி பிளேஸ் தான். அண்ட் முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்பாட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ பேசிக்காக இந்த எட்ஜ் வந்து வெளியே நீட்டிட்டு இருக்க ஒரு ட்ரையாங்குலர் பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிளாஸ் பேனல்ஸ் எல்லாமே ஃப்ரேம்லெஸ்ஸாக வச்சது மட்டும் இல்லாமல் வெளிப்பக்கம் ஆங்கிள்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபார்தஸ்ட் கார்னரில் போய் நீங்கள் அந்த கிளாஸ் மேலே லீன் பண்ணும்போது ஒரு ஃப்ளையிங் ஃபீலிங் மாதிரி கிடைக்கும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு ஜூம் இன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் லாங் ஷாட். 360 டிகிரி வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான் போல் இருக்குது. இந்த அவுட்டோர் டெக்லையே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் உட்காந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒரு ஷாம்பெயின் பாரும் இருக்குது. ஸோ இந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஷாம்பெயின் சிப் பண்ணலாம். அண்ட் இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம திரும்ப எலிவேட்டரில் இருக்கோம். கீழே போகிறோம். லெவல் 4க்கு. அண்ட் இப்போ எலிவேட்டர் ஸ்க்ரீனில் வர ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெசலோட சென்டரில் போய் நம்ம நின்றுட்டோம் ஃபைனலாக. வெல்கம் டு த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல். இது மிட் டவுன் மேன்ஹாட்டனில் இருக்குது. கிராண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது 1913 இருந்து இருக்குது. இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்கையை டெபிக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. வின்டர் ஸ்கையில் சில கான்ஸ்டலேஷன்ஸ், டாரஸ், ஓரியான் அந்த மாதிரி கான்ஸ்டலேஷன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. இந்த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் வந்து ரொம்ப பெருசு. இதில் எத்தனையோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குது. அண்ட் ஒருத்தர் புதுசாக வர்றவங்க வந்து இதில் லாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளிப்போட எண்டில் நீங்கள் ரைட் சைடில் பார்ப்பீங்க ஒரு 4-faced clock. அது ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. இதோ இருக்குது அந்த 4-faced clock. இந்த பெரிய டெர்மினலில் இந்த கிளாக் நிறையா லோக்கல்ஸ்க்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இந்த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினலில் நிறையா ஷாப்பிங் அண்ட் டைனிங் ஆப்ஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 42nd ஸ்ட்ரீட் எக்ஸிட்டில் இருந்து வெளியே வந்து நடக்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது த வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பாப்புலர் யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். அண்ட் ஃபென்ஸ்குள்ளே நீங்கள் பார்க்குற டால் பில்டிங் தான் செக்ரட்டேரியட் பில்டிங். எத்தனை ஃப்ளாக்ஸ் டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் அண்ட் 2 அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அண்ட் UN ஃப்ளாக். ஸ்பியர் வித்தின் ஸ்பியர், இதுதான் இந்த பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் பேர். இந்த பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் என்டர் ஆனோடனே வர்ற லாபியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ஜென்ரல் அசம்பிளி பில்டிங். கான்ஃபரன்ஸ் பில்டிங் அண்ட் லைப்ரரி இருக்குது. டோட்டலாக ஒரு 18 ஏக்கர் ஏரியா இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் இந்த UN ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரல் அசம்பிளி பில்டிங்குள்ளே என்டர் ஆன உடனே இருக்க லாபி இது. இங்கே இந்த UN ஹெட் குவார்ட்டர்ஸ் சுற்றி பார்க்கணுன்னா அட்மிஷன் ஃப்ரீ, பட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செக்யூரிட்டி செக் இருக்குது. 1 hour கைடட் டூர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கணும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நாங்கள் கைடட் டூர் தான் சூஸ் பண்ணோம். கான்ஃபரன்ஸ் பில்டிங்குள்ளே 3 கவுன்சில் சேம்பர்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒன் பேர் செக்யூரிட்டி கவுன்சில் சேம்பர். இந்த சேம்பர் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு காரணம் இந்த வால் மியூரல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி சம்பந்தமான முக்கியமான டெசிஷன்ஸ் இங்கே தான் எடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் சேம்பர். அண்ட் இது எதுக்காக உருவாக்கினாங்களோ அந்த கவுன்சில் இப்போ இன்ஆக்டிவாக இருக்கிறதால இது மற்ற பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் சேம்பர். போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் இந்த UN ஹெட் குவார்ட்டர்ஸில் நிறையா ஆர்ட் பீசஸ் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் டொனேஷன்ஸாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அசம்பிளி ஹால் கண்டிப்பாக நிறைய பேர் ஆல்ரெடி டிவியில் பார்த்துருப்பீங்க. இதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி ஹால். இந்த ஜென்ரல் அசம்பிளி ஹால் ஜென்ரல் அசம்பிளி பில்டிங்கில் இருக்குது. இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படுற இடம் இதுதான். இதோட சென்ட்ரல் சீலிங் ஒரு டோம் மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல் டிசைன் அண்ட் 1800 சீட்ஸ். இந்த ஃப்ரெஷ் கார்டன் சாலட் அண்ட் லன்ச். அதுக்கப்புறம் நாங்கள் மின்ஸ்காஃப் தியேட்டர் போனோம் த லயன் கிங் ஷோ பார்க்குறதுக்கு. இங்கே நியூயார்க் சிட்டியில் ப்ராட்வே ஷோஸ்
plays and musicals ரொம்ப பாப்புலர். பட் இந்த லயன் கிங் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. Look at the top. Yeah. Wow. That is like spectacularly big. ஆக்சுவலி அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாலே அந்த லயன் கிங் எவ்வளோ பாப்புலர் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. But you have the seats, right? Lion King bag on. Yeah, let's go. Yeah, tickets coming, you know. இது 1 year முன்னாடி அண்ட் அதனால் எல்லாருக்கும் மாஸ்க் மேண்டட்டரியாக இருந்தது. இந்த தியேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. சீட்டிங்கும் சரி, லைட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி. போஸ்டர்ஸ் பார்த்து இந்த மாதிரி எல்லாரும் ப்ராப்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராட்வே ஷோங்கிறது எங்கள் எல்லாருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். டிஸ்னிஸ் லயன் கிங் மூவி வந்து ரொம்ப பாப்புலர். நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ப்ராட்வே ஷோவோட, இந்த தியேட்ரிக்கல் பிளேயோட வீடியோஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த பிளாட்ஃபார்ம்லையும் ஆன்லைனில் இது இருக்காது. ஸ்ட்ரிக்ட்லி நோ செல்ஃபோன்ஸ். ப்ளே ஆரம்பித்த அப்புறமா எல்லாருமே ஃபோன்ஸை உள்ளே தான் வச்சுருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் வந்து மேஜிக்கலாக இருந்தது. சிலதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு இமேஜின் கூட பண்ண முடியல. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து லிட்ரலாக வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த எஃபெக்ட். எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்த அப்புறம் அப்படி சொல்ல மாட்டாங்க. டின்னருக்கு தி பெஸ்ட் பீட்சா இன் டவுன் அப்படின்னு சொல்லப்படுற ஜோஸ் பீட்சாவுக்கு நாங்கள் போனோம். ஏன்னா இது எங்களோட லாஸ்ட் நைட் அட் நியூயார்க் சிட்டி. vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். I will see you all in the next one. Until then, bye.